ஒரே ஒரு கிராமத்தை மீட்டெடுக்க 12 கிராமத்தை பாகிஸ்தானுக்கு வழங்கிய இந்தியா. அப்படி அந்த கிராமத்துல என்னதான் இருக்கு? அந்த கிராமத்துடைய பெயர் ஹவுசைனிவாலா. இந்த கிராமம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இருக்கும் பஞ்சாபின் ஃபெரோஸ்பூர் மாவட்டத்துல இருக்கு. சுதந்திரத்துக்கு முன்பு ஹவுசைனிவாலா கிராமம் பாகிஸ்தான் வசம் போச்சு. ஆனா இந்தியா அதை விரும்பல. இதன் காரணமா தான் இந்த ஒரு கிராமத்துக்காக 12 கிராமத்தை பாகிஸ்தான் கிட்ட இந்தியா கொடுத்தாங்க. சத்ரு நதிக்கரையில இருக்க இந்த கிராமத்துக்கு புகழ்பெற்ற பீகுலாம் உசைனிவாலா நினைவா உசைனிவாலா அப்படின்னு இந்த கிராமத்துடைய பேரை வச்சாங்க. இந்த கிராமத்துக்கு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுல ஒரு முக்கிய பங்கு இருக்கு. சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜ்குரு ஆகியவர்களுடைய உடல் லாகூர் மத்திய சிறையில தூக்கிலிடப்பட்ட 1931 மார்ச் 23 அன்று மாலை உசைனிவாலா கிராமத்துல இருக்க இந்த சத்ரு நதிக்கரையை பிரிட்டிஷ் படகால தகனம் செய்ய ரகசியமா எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே அந்த கிராம மக்கள் கூட்டம் கூட்டமா சத்ரு நதிக்கரையில போராட்டம் செஞ்சாங்க. பல கிராம மக்கள் அங்க கூடுவதை பார்த்து அந்த 3 பிரிட்டிஷ் ஆறுகளும் இந்த உடலை அப்படியே போட்டுட்டு தப்பி ஓடினாங்க. அப்புறம் கிராம மக்கள் 3 தேச பக்தர்களையும் அங்க மரியாதையுடன் தகனம் செஞ்சாங்க. இப்ப வர ஒவ்வொரு ஆண்டு மார்ச் 23 பஞ்சாபின் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில உள்ள இந்த கிராமத்துல இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜ்குரு ஆகியோருடைய கல்லறை மக்களால மரியாதை செலுத்தப்பட்டு வருது. இதனாலதான் இந்தியாவுக்கு இது ரொம்பவே முக்கியமான கிராமமா பார்க்கப்படுது.